பாராளுமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவராகவும் காங்கிரஸோட முகமாகவும் பார்க்கப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை செஞ்சிருந்தார். அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சாமானியர்களோட டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவரோட எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவுக்கு கீழே ஒரு சில வாக்கியங்களும் அவர் எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எனக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் நான் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் விமர்சித்து தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். எதனால ராகுல் காந்தி இந்த பதிவை வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது. இந்த திருத்தத்தின் மூலமா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களும் புதிய வாக்காளர்களை சேர்க்கிறதும் போன்ற விஷயங்களை இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய முயற்சி அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சாலும், ராகுல் காந்தி அவர்கள் இந்த திருத்தத்தை வேற விதமா பார்க்கிறார். இந்தியா 2024 நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் சர்வே அப்படிங்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்திலையும் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியறதா திரு ராகுல் காந்தி சந்தேகிக்கிறார். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஆதாரமற்றது அப்படின்னு சொன்னாலும், இந்த சந்தேகத்தை தீர்க்கிற வகையில் 2024 வருஷம் தேர்தலுக்கு அப்புறமா ராகுல் காந்தியும் அவரோட டீமும் இதுக்காக தீவிரமாக வேலை பார்த்துருக்காங்க. தேர்தல் முடிந்த 2 மாதத்தில் பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருக்கிற தேர்தல் வாக்காளர் பட்டியலை எடுத்து தீவிரமாக அந்த வாக்காளர் பட்டியல்களை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வோட வெளிப்பாடா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஓட்டு திருட்டு, அதாவது ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாமே தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைக்கூலியாக இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, இது ஜனநாயகத்துக்கு தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி பதிவு செஞ்சிருக்கார். உண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்து மேல சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது உண்மையானதா, ஆதாரபூர்வமானதா அப்படின்னு நாம பார்த்தாகணும். இந்தியாவில் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தேர்தல் நேரங்களில் ஆன்டி இன்குமென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எதிர்ப்பு அலைகள் அப்படிங்கிறது எல்லா அரசு மேலேயும் இருக்கும். ஆனால் பாஜக அரசுக்கு இந்த ஆன்டி இன்குமென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு அலைகள் நிறையவே இருந்தாலும், இந்த எதிர்ப்பு அலைகள் எதுவுமே எதிர் ஓட்டுகளாக இது வரைக்கும் மாறினதே இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் புரியாமல் ரொம்ப நாளாக திகச்சு போயிருந்தோம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்கு குளறுபடிகள் மற்றும் வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எங்களுக்கு கண்கூடா தெரிஞ்சிச்சு. இதை எங்களோட டீம் மூலமா நாங்கள் சரியாகவே ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு ஆதாரங்களையும் நாங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறார். அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆட்சி கட்டலில் மறுபடியும் அமரணும் அப்படின்னா அவங்களுக்கு கணிசமாக 25 தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த வின் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது அதிக இடங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பாஜக வெற்றி பெற்ற அந்த 25 தொகுதிகளிலுமே 33,000 வாக்குகள் வித்தியாசத்துலாம் பாஜக இந்த 25 தொகுதிகளையும் கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு முதல் குற்றச்சாட்டை ஆதாரமாக வைக்கிறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தியோட இந்த செயல் அப்படிங்கிறது தவறாக வழி நடத்துகிற ஒரு செயலாக பார்க்கப்படுது அப்படின்னும், ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி முன்வச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எந்தவித கருத்துமே சொல்லாமல் இன்னமும் மௌனம் சாதிக்குது. தேர்தல் கமிஷனில் நடந்திருக்கிற இந்த குளறுபடிகளை ஆதாரபூர்வமாக பிரஸுக்கு வெளியிட்டிருக்கிறாரு ராகுல் காந்தி. இந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டுறதுக்காக அவர் ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சி, அதாவது ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் மேற்கோள் காட்டியிருக்கார். குறிப்பாக மகாதேவிபுரா சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு, எவ்வளோ வாக்குகள் விடுபட்டிருக்கு, எவ்வளோ பேர் ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு தனி லிஸ்ட்டையே இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் வாக்கு போட்ட ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் நேரடியாகவே போயிட்டு அந்த வாக்காளர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் இந்த குழு ஆய்வு செஞ்சுருக்காங்க.
நம்மள பல பேருக்கு தெரியாத அந்த மகாதேவிபுரா சட்டமன்ற தொகுதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 6 மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் சொல்றார். மகாதேவிபுராவில் எந்த மாதிரியான ஓட்டு திருட்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் விவரிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அவர் 10 கேள்விகளா தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டிருக்காரு. முதல் ஆதாரம் மற்றும் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அட்டவணையில் முறைகேடு அப்படிங்கிறது தான். இந்தியாவில் வாக்கு சீட்டு வச்சு ஓட்டு நடத்தின காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாகவே தேர்தல்கள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கு இவிஎம் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் 2 கட்டமாக 3 கட்டமாக 4 கட்டமாக கூட நடத்தப்பட்டது. மிஷின் அப்படிங்கிறது ரொம்ப டிஜிட்டலைஸ்ட் அப்படிங்கிறதுனாலும் ஓட்டுகள் அப்படிங்கிறது சீக்கிரமாக எண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த இவிஎம் மிஷின்ஸ் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அட்டவணையில் முறைகேடு அப்படிங்கிறது இன்னும் சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட 2வது கேள்வியாகவும் ஆதாரமாகவும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது முதல் தர வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். அதாவது ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் முதல் தடவையாக வாக்களிக்க போகிற இளம் தலைமுறையினுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஆல்ரெடி திருத்தம் செய்ய வேண்டிய ஏதாவது புதுசாக இணைக்கப்பட வேண்டிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த 6 மாதத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பெரும்பாலும் எந்தெந்த தொகுதிகள்லாம் இந்த மாதிரியான வாக்காளர்கள் சட்டவிரோதமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பூத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே, அதாவது 5 to 6 மணிக்குள்ள உள்ள இடைவேளையில் தான் அதிகபட்சமான ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு ராகுல் காந்தி. 3வது ஆதாரமாகவும் கேள்வியாகவும் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆவணங்களை சான்றுகளை தர மறுப்பது அப்படிங்கிறது தான். இதில் என்ன தேர்தல் ஆவணங்கள் சான்றுகள் தரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளோ பேர் ஓட்டு போடல அப்படிங்கிற தரவுகள்லாம் ராகுல் காந்தி தரப்பு சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டமன்ற தொகுதிகளில் கேட்டு பெறப்பட்டுச்சு. இந்த வாக்காளர் பட்டியல் ஓட்டு போட்டவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஜிட்டலாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்காளர் சம்பந்தப்பட்ட பட்டியலை கேட்கும்போது இந்திய தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பக்கங்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை 7 அடிக்கு அவர் முன்னாடி சமர்ப்பிச்சிருக்காங்க. இது எதுவுமே டிஜிட்டலைஸா இல்லை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இந்திய தேர்தல் ஆணையம் சிசிடிவி கேமராவை பொருத்துறாங்க. இந்த சிசிடிவி கேமராவுடைய முக்கிய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த வகையிலையும் திருட்டுத்தனமாவோ இல்லை போலி வாக்காளர்கள் இல்லை எந்த விதமான அசம்பாவிதங்கள் அத்துமீறல்கள் எதுவும் வாக்குச்சாவடிக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயக முறையில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சிசிடிவி கேமராக்களை வாக்குச்சாவடிகளில் பொருத்துறாங்க. ஆனால் இந்த பொருத்தப்படுற இந்த கேமராவில் உள்ள ஃபுட்டேஜஸ் எல்லாமே தேர்தல் ஆணையம் 6 மாதத்துக்கு அப்புறம் சுத்தமாக அழிச்சிடுறாங்க. இந்த ஆவணங்கள் ஏன் அழிக்கப்படுது, ஏன் இது பாதுகாக்கப்படல, இதனால் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எங்களுக்கு எழுகுது அப்படின்ற விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்கிறார். 5வதா ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்து மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ண அந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 11,956 போலி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்கிறார். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாதேவபுரா வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒரு வாக்காளருடைய பெயர் அப்படிங்கிறது மற்ற மாநில வாக்காளர் பட்டியலையும் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கார். 6வது குற்றச்சாட்டா எலெக்ஷன் கமிஷன் மேல ராகுல் காந்தி சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதேவபுராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா போலி முகவரியில கிட்டத்தட்ட 40,009 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு ஆதாரமாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலி முகவரியில் என்ன மாதிரியான முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஏதாவது இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட முகவரி, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட முகவரி, ஒரு சில முகவரியில் எதுவுமே இல்லாமல் 0,
ஐஃபன், ஸ்டார் இந்த மாதிரியான குறியீடுகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். ஏழாவதா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,452 போலி வாக்காளர்கள் ஒரே முகவரியில அதிக எண்ணிக்கையில இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பிஜேபியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபருடைய அலுவலகத்துல மட்டும் 80 ஓட்டுகள் ஒரே முகவரியில இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்துக்கு குற்றச்சாட்டா வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். எட்டாவதா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லாத புகைப்படங்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளர் பெயருக்கு நேராக இடம்பெற்றிருக்க வேண்டிய புகைப்படம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் இருக்கும். ஒரு சிலது டூப்ளிகேஷன் ஆயிருக்கு, ஒரு சிலர் இவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு முகங்கள் சிதைஞ்ச அளவில் இருக்கு. இந்த மாதிரியான வாக்குகள் கூட மகாதேவபுரால இருந்துச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு சுட்டி காட்டுறாரு. 4132 செல்லாத புகைப்படங்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்ததா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு குற்றச்சாட்டா முன்வைக்கிறார். 9 ராகுல் காந்தி வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் புதிய வாக்காளர்களா தேர்தலில் ஓட்டு போடணும் அப்படின்னா ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் ஆணையம் நம்மளுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மகாதேவபுரா தொகுதியில் வாக்காளரான ஷகுன் ராணி அப்படிங்கிறவங்க 70 வயசு நிரம்பினவங்க. இவங்களோட பேர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் 6ல் இடம்பெற்றிருக்கு. அது கூட இவங்களோட பேர் 2 தடவை ஃபார்ம் 6ல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சுட்டி காட்டி குற்றம் சாட்டியிருக்கார். இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி, இது சம்பந்தமான விவரங்களை இன்னும் வெளியிடலை. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்க, பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்க சுமார் 6.5 லட்சம் பீகார் மாநில வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சில செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு. இது தொடர்பாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இதை பற்றிய ஒழுங்கான செய்தி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இன்னும் சென்றடையல. ஏற்கனவே இந்தியாவில் மின்னணு வாக்கு எந்திரங்கள் பற்றியும் அதனுடைய குறைபாடுகள் மற்றும் அது மேலே உள்ள சந்தேகங்கள் அப்படிங்கிறது இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் பீகார்லேருந்து வரக்கூடிய வாக்காளர்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல்களில் நிலைநாட்ட போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு இன்னும் தெரிஞ்ச பாடில்லை. இதெல்லாம் தாண்டி இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக பார்க்கப்படுது. இங்கே மன்னராட்சி முறை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு சாமானியருக்கும் ஓட்டுரிமை அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய முதுகெலும்பா பார்க்கப்படுது. ஒரு ஜனநாயக நாட்டோடைய சிறப்பு அம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த நாட்டில் வலுவான அரசியலமைப்பு சாசனம் அதோட கட்டமைப்பு இருக்கணும். 2வது, சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது அந்த நாட்டில் செயல்படணும். அங்கே உள்ள தேர்தல்கள் அப்படிங்கிறது நியாயமான முறையிலும் சுதந்திரமான முறையிலும் நடக்கணும். அதே மாதிரி அங்கே மதசார்பின்மை அப்படிங்கிறது பேணி காக்கப்படணும். இது எல்லாம் தான் ஒரு ஜனநாயக நாட்டோட அடையாளமாக பார்க்கப்படுது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த களங்கத்தை துடைக்கணும் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் முன்வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரபூர்வமானதா, இது எல்லாமே உண்மையா அப்படிங்கிற வகையில் ஒரு சில விசாரணைகள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகள்லையும் மாநிலம் முழுவதும் நடத்தணும். அப்படி நடத்துகிற பட்சத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இந்தியா அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டினுடைய இறையாண்மை எப்பொழுதுமே காக்கப்படணும் அப்படிங்கிறதுல சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் முன்வந்து இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணணும். வாக்காளர் பட்டியலில் இருக்கிற குளறுபடுகளை சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக முன்னேறணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட கருத்தாக இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.